மதுரைக்கு பக்கத்தில் திருவாதவூர் என்ற அமைதியான சிற்றூர் இருக்குது. இங்கே பல நூற்றாண்டுகளுக்கு முன்ன சம்புபாத சரித்தர் சிவஞானவதிங்கிற அந்தணகுல தம்பதிக்கு மகனா பிறந்தார் திருவாதவூரர். சின்ன வயசுலேயே கல்வி, கேள்வி, கலைஞானங்களில் கரை கண்டவராய் இருந்தார். 16 வயசில் சிறந்த மதிநுட்பமும் உயர்ந்த ஒழுக்க சிலருமாயிருந்த திருவாதவூரரை ஊர் உலகம் போற்றியது. அவரது பெருமைகளை கேள்விப்பட்ட அரிமர்த்தன பாண்டியன் அவரை மதுரைக்கு வரவழைச்சி நேரில் பார்த்து பேசி அவருடைய திறமைகளை கண்டறிந்து தன்னோட முதலமைச்சராக வச்சுக்கிட்டாரு. மேலும் தென்னவன் பிரம்மராயன் என்ற பட்டம் கொடுத்து கௌரவித்தார். ஒரு தடவை கிழக்கு கடல் துறைமுகத்தில் அரபு நாட்டு குதிரைகள் வந்து இறங்கி இருந்தன. இதை கேள்விப்பட்ட அரசன் இவர்கிட்ட நிறைய பொன்னும் பொருளும் கொடுத்தனுப்பி குதிரைகளை வாங்கி வர சொன்னார். அரசனின் கட்டளையைப்படியே திருவாதவூரரும் மதுரையிலிருந்து கிளம்பி கிழக்கு நோக்கி போய்கிட்டு இருந்தார். வழியில் திருப்பெருந்துறைன்னு ஒரு புண்ணியஸ்தலம் இருந்தது. அங்கே சிவபெருமான் ஒரு குருந்த மரத்தடியில் ஒரு குருவாக அமர்ந்திருந்தார். அவரை பார்த்த உடனே திருவாதவூரர் தன்னை மறந்தார், தான் வந்த வேலையை மறந்தார். தாய்ப்பசுவை கண்ட கன்று போல அவர் மனம் அந்த குருநாதரிடம் தாவி சென்றது. குருவின் பாதத்தில் விழுந்து வணங்கி தன்னை சீடனாய் ஏற்றுக்கொள்ள வேண்டினார் திருவாதவூரர். குருநாதரும் அவருக்கு நோக்க தீட்சையும் பரிச தீட்சையும் செய்து திரு ஐந்தெழுத்தை உபதேசித்தார். திருவாதவூரர் அங்கேயே தங்கிட்டார். தன் ஞான குருவை போற்றி இனிய தோத்திரம் பாடல்களை பாடினார். குருவாக இருந்த சிவபெருமானும் அவரது பாடல்கள் சிறந்த சொல் பொருள் நயங்களோடு இருப்பதை பாராட்டி அவருக்கு மாணிக்கவாசகன் என்ற பெயர் தந்தார். மாணிக்கவாசகரும் குருவை வணங்கி, ஐயனே, தாங்கள் என்னை ஆட்கொண்ட போதே என் உயிரும் உடைமைகளும் தங்களுக்கு உரியவை ஆயின. அதனால் என்னிடம் உள்ள பொருள்களை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னார். பிறகு குருநாதர் வழிகாட்டுதல் படி திருப்பெருந்துறையில் அற்புதமான கோயிலை கட்டினார். இதுக்கிடையில் அரசன் குதிரைகள் இன்னும் வரலையேன்னு கவலைப்பட்டு விசாரித்தார். திருவாதவூரர் பற்றிய தகவல்கள் கேள்விப்பட்டதும் ஏவலர்களை அனுப்பி அவரை மதுரைக்கு அழைத்து வர சொன்னார். இப்போ என்ன செய்கிறது? குதிரை வாங்க வச்சிருந்த பணத்தையெல்லாம் கோவில் கட்ட செலவழிச்சிட்டேனேன்னு மாணிக்கவாசகர் குருநாதரிடம் முறையிட்டார். குருநாதரும் அரசன்கிட்ட போய் வர்ற ஆவணி மூல நாளில் குதிரைகள் மதுரைக்கு வரும்னு அறிவிச்சிரு அப்படின்னு சொல்ல, இவரும் அப்படியே மதுரை வந்து அரசரிடம் சொன்னார். ஆவணி மூல நாளன்று சிவபெருமான் காட்டில் உள்ள நரிகளை பரிகளாக்கி சிவபூதங்களை சேவகர்களாகவும் தானே குதிரை தலைவனாகவும் வந்து அரசன் முன்னால் வரிசையாக குதிரைகளை நிறுத்தினார். அவற்றின் சுழி, நடை போன்ற சிறப்புகளை எடுத்து சொன்னார். அரசனும் சந்தோஷப்பட்டு அவருக்கு பல பரிசுகளை கொடுத்தார். குதிரையோட கடிவாளத்தை அரசன் கையில் ஒப்படைச்சிட்டு குதிரை சேவகராக வந்த சிவபெருமான் போயிட்டார். குதிரைகளை லாயத்தில் அடைக்க சொன்னார் அரசன். ராத்திரி ஆச்சு. லாயத்தில் இருந்த அந்த பரிகள், அதாவது குதிரைகள், திரும்பவும் நரிகளாக மாறி மதுரை தெருக்களில் கட்ட விழுந்து ஓடின. ஒரே ஆர்ப்பாட்டம், நரிகளின் ஊளை சத்தம். மக்களெல்லாம் அலர்னாங்க. அரசனும் பார்த்தான். அவனுக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. ஏதோ மந்திர தந்திரத்தால் திருவாதவூரன் ஏமாற்று வேலை செய்தான்னு நினைச்சாரு. அவருக்கு தண்டனை கொடுத்தாரு. காவலர்கள் மாணிக்கவாசகரை சுடு மணலில் வெறுங்காலோடு நிறுத்தி தலையில் பாறாங்கல்லை சுமத்தி துன்புறுத்தினாங்க. தன் பக்தனுடைய கஷ்டத்தை பார்த்த ஈசன் வைகை ஆற்றுல வெள்ளம் பெருகச் செய்தார். அரசனும் போர்க்கால நடவடிக்கையாக வைகை ஆற்றின் கரைகளை உயர்த்த ஆணையிட்டார். வீட்டுக்கு ஒருத்தர் வந்து களப்பணி செய்யணும்னு கட்டளை பிறப்பித்தார். அந்த சமயத்தில் வந்தின்ற ஒரு ஏழை கிழவி வாழ்ந்து வந்து கொண்டிருந்தாள். அவள் யாருமற்ற அனாதை. பிட்டு விற்று வாழ்க்கை நடத்தினாள். தினமும் காலையில் புட்டு சுட்டதும்
முதல் பிட்டை சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி யாராவது சிவனடியாருக்கு தானமாக கொடுத்துருவா. இப்படி வறுமையிலும் செம்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தா வந்திப்பாட்டி. அவளுக்கு குடும்பத்தில் யாரும் இல்லை. யாராவது கூலியாள் வைத்து தன்னுடைய பங்கு கரையை அடைக்க சொல்லணும்னா அதுக்கு காசு பணம் வசதி இல்லை. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணான். அந்த அனாதையான எளிய கிழவிக்கு உதவி செய்யணும்னு இறைவன் திருவுளம் கொண்டார். அவர் ஒரு கூலியாளாக வந்திப்பாட்டிக்கிட்ட வந்தார். பாட்டி, நீ செய்கிற புட்டில் உதுந்த புட்டை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும், அதை நான் கூலியாக எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு நான் போய் உன் பங்கு கரையை அடைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். பாட்டியும் மகிழ்ந்து அன்னைக்கின்னு பார்த்து எல்லா புட்டும் உதுந்து போனாலும் சந்தோஷமாக அந்த பையனுக்கு சாப்பிட கொடுத்து நீ போய் என் பங்கு கரையை அடைச்சிருப்பான்னு சொல்லி அனுப்புனான். அவரும் பாட்டி கொடுத்த புட்டையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு மீதி இருந்ததெல்லாம் ஒரு துணியில் கட்டி எடுத்துக்கிட்டு மண்வெட்டியும் கூடையும் கையில் எடுத்துக்கிட்டு வைகை கரைக்கு போனார். ஆனால் அங்கே போய் ஆடுறதும் பாடுறதும் வெட்டியாக பொழுத போக்கிட்டு மர நிழலில் தூங்கிட்டார். வேலையெல்லாம் நல்லா நடக்குதான்னு பார்க்க அரசன் வந்தப்ப எல்லார் பங்கும் கரை உயர்த்தியும் வந்தியின் பங்கு கரை உடைப்பால் வெள்ளம் வருவதை பார்த்தான். சேவகர்களும் வந்தியின் கூலியாள் சரியாக வேலை செய்யாமல் சோம்பேறியாக தூங்குறான்னு சொன்னதும் அரசன் கோபம் கொண்டு கையில் இருந்த பெரம்பால் அந்த கூலியாளின் முதுகில் அடித்தான். அந்த அடி அண்ட சராசரம் முழுக்க எல்லா உயிரினங்களுக்கும் அடியாக விழுந்தது. அரசனும் அந்த அடியை தானே உணர்ந்தான். திகைச்சு போய் நிற்கும்போது கூலியாளாக வந்த இறைவன் ஒரு கை மண்ணை கரையில் வீசி மறைந்தார். வெள்ளம் நின்றது. நீ மாணிக்க வாசகரை துன்புறுத்தியதால் தான் வைகையில் வெள்ளம் வரச் செய்தோம். எளிய வந்திப்பாட்டியின் பக்தியை உலகறிய செய்யவே கூலியாளாக வந்தவோம் என்று அசரீரி கேட்டது. அரசன் தன் தவறை உணர்ந்தான். சிறைச்சாலைக்கு போய் மாணிக்க வாசகரிடம் அவர் மலரடி பணிந்து மன்னிப்பு கேட்டார். மீண்டும் உலக வாழ்வில் ஈடுபட அவர் விரும்பவில்லை. தவநெறியில் செல்லவே அவர் மனம் விரும்பியது. அப்படியே மதுரையிலிருந்து கிளம்பி திருப்பெருந்துறை, உத்தரகோசமங்கை, திருவாரூர், பிரம்மபுரம், திருமுதுகுன்றம், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை போன்ற பல ஸ்தலங்களுக்கும் போய் பாடல்கள் பாடி கடைசியாக தில்லையம்பதி போய் சேர்ந்தார். அங்கே நடராஜர் கோவிலுக்கு பக்கத்தில் மடத்தில் தங்கியிருந்தார். அந்த சமயத்தில் சிங்கள நாட்டு மன்னன் தன்னுடைய பௌத்த குருமார்களோட தில்லை நகருக்கு வந்தார். அவங்களுக்கு இந்த பிரம்மாண்டமான கோவிலை பார்த்ததும் தங்களுடைய புத்தர் கோவிலாக மாற்றணுன்ற ஆசை வந்தது. எனவே அந்த புத்த குருமார்கள் தில்லை அந்தணர்களை வாதம் செய்ய அழைச்சாங்க. போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கே இந்த கோவில் சொந்தம்னு அறைகூவல் விடுத்தாங்க. கலங்கி போன 3000 தீட்சிதர்கள் இறைவனை பிரார்த்தித்தாங்க. அவங்க கனவுல இறைவன் தோன்றி மாணிக்க வாசகரை அழைத்து வாதிட சொல்லுமாறு சொன்னார். அதன்படியே மாணிக்க வாசகர் அந்த பௌத்த குருமார்களோட தர்க்கம் செய்தார். சிவஞான உண்மைகளை எடுத்து சொன்னார். ஆனால் அந்த பௌத்த குருமார்கள் அதை எதுவுமே காதில் போட்டுக்காம சிவநிந்தனை செய்தாங்க. அதை கேட்டு மனம் வருந்திய மாணிக்க வாசகர், இந்த பொய்யர்கள் நாக்கில் நீ இருக்க வேண்டுமா அப்படின்னு கலைமகளை கேட்டார். உடனே அவள் நீங்கி சென்றாள். பௌத்த குருமார்கள் ஊமகளாக போயிட்டாங்க. சிங்கள அரசனும் மாணிக்க வாசகரை வணங்கி தன்னோட ஊமை மகளை பேச வைக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு. அவளை அவைக்கு வரவழைத்து அந்த பௌத்தர்கள் சிவனை இகழ்ந்து பேசிய சொற்களையே கேள்விகளாக சொல்லி அந்த ஊமை இளவரசியே உரிய பதில்களை சொல்லுமாறு அதிசயம் நடத்தினார் மாணிக்க வாசகர். அதுவே திருச்சாடல் என்ற பாடலாகும். பிறகு அந்த பௌத்த குருமார்களுக்கும் பேசும் சக்தியை வழங்கினார். அவங்க எல்லாரும் சைவர்களாக மாறி மாணிக்க வாசகரை வணங்கி சென்றார்கள்.
மாணிக்கவாசகர் இயற்றிய பாடல்களின் தொகுப்பு திருவாசகமாகும். சிவபுராணம், போற்றி திரு அகவல், திருச்சதகம், திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, அன்னைப்பத்து, குயில் பத்து, பிடித்த பத்து, அச்சோப்பதிகம் போன்ற 51 பாடல்கள் இதில் அடங்கும். ஒரு நாள் மாணிக்கவாசகர் தன் மடத்தில் இருக்கும்போது சிவபெருமான் ஒரு வேதியர் உருவில் அங்கே வந்தார். மாணிக்கவாசகர்கிட்ட, நீங்கள் சொன்ன திருவாசக பாடல்களை மீண்டும் சொன்னால் அவற்றை ஏடுகளில் எழுதி வைப்பேன்னு கேட்டார். அப்படியே மாணிக்கவாசகர் சொல்ல அவரும் ஏட்டுச்சுவடிகளில் எழுதி வைத்தார். அதோட பாவை சொன்ன வாயால் கோவை சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டு மாணிக்கவாசகரும் திருக்கோவையார் பாட அதையும் ஏட்டில் எழுதிக்கிட்டாரு. எல்லா சுவடிகளையும் நடராஜர் கோயிலில் பஞ்சாட்சர படிகளில் வச்சுட்டு மறைஞ்சிட்டார். மறுநாள் கோயிலை திறந்த அர்ச்சகர்கள் அந்த ஏட்டுச்சுவடிகளை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. எடுத்து பார்த்து படிக்கும்போது கடைசியில் இவை யாவும் மாணிக்கவாசகன் சொல்ல சிற்றம்பலம் உடையான் எழுதியதுன்னு கையெழுத்திடப்பட்டிருந்தது. அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த குருக்கள் உடனே மாணிக்கவாசகரை அழைத்து வந்து நடந்ததை எல்லாம் காட்டினாங்க. இறைவனின் அருள் திறத்தை கண்டு மனமுருகி நின்றார் மாணிக்கவாசகர். அந்த அர்ச்சகர்களும் மாணிக்கவாசகர்கிட்ட இந்த பாடல்களின் பொருளை சொல்லணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அதை கேட்ட மாணிக்கவாசகர், இந்த நூலுக்கு பொருளே இவன்தான் அப்படின்னு அம்பலக்கூத்தனை காட்டி அப்படியே பொன்னம்பலத்தானுடன் 2 கலந்தார். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு சொல்லுவாங்க. மாணிக்கவாசகரோட மணியான வரலாறு அறிந்த நாமும் நெஞ்சுருக்கும் திருவாசகம் ஓதி பிறவி பயனடைவோம். திருச்சிற்றம்பலம்.